ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ரதியம்மா வந்து இன்னைக்கு வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியா இருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் வந்து மைண்டு ரிலாக்ஸா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, என்னோட பிள்ளைகள் எல்லாரையும் நான் வந்து 40 நாட்களுக்கு அப்புறமா வந்து என்ன செய்ய போறேன் அப்படின்னா பார்க்கறதுக்காக போறேன். சரியா? உங்களால் நான், உங்களுக்காகவே நான் அப்படின்னு நம்மளுடைய ஜெயலலிதா அம்மா வந்து சொன்ன மாதிரி அவர்களுக்காகத்தான் நாங்கள். சரியா? அவங்க வந்து எங்களுக்காக, நாங்கள் அவங்களுக்காக அப்படின்னு தான். ஸோ வந்து என்னுடைய பிள்ளைகளை பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் தொடக்கத்தில் வந்து எப்படி ஒரு புதியதாக ஒரு பிறந்த ஒரு குழந்தையை நம்ம வந்து கையாளுவோமோ அந்த மாதிரி தான் ஒரு வருஷமும் வந்து கடந்து வர அந்த குழந்தைகளிடம் வந்து எங்களுடைய அந்த நிலைப்பாடானது இருக்கும். அன்பும் அரவணைப்பும் பாசமும். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிஷன் எல்லாமே வந்து இருக்கும். எப்படி எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து அவர்களை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல முடியும். சரியா? ஒரேடியாக அன்பாகவே இருந்துட்டோம் அப்படின்னாலும் என்ன பண்ணிடுவாங்க, நம்மளை வந்து அப்படியே வந்து மேய்ச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ இருக்க வேண்டிய இடத்துல எல்லாமே இருக்கணும். ஸோ நாளைக்கு என்னுடைய பிள்ளைகளை பார்க்கறதுக்காக தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நீங்களும் வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து நாளைக்கு ஸ்கூல் அப்படிங்கிறதுனால அதுக்கான ஆயத்தங்கள் எல்லாமே வந்து நீங்களும் பண்ணியிருப்பீங்க. அட்டை போடுறது, அதாவது புக்குகளுக்கு வந்து அட்டை போடுறது அப்படிதான் மெயின். நான் வந்து இப்போ டீ குடிக்க போகிறேன். சரியா? புக்குக்கு வந்து அட்டை போடுறது வந்து ரொம்ப மெயின். முன்னாடிலாம் எங்களுக்கு வந்து ப்ரௌன் ஷீட் அட்டை வந்து எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு போட்டு தருவாங்க. நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும் போதெல்லாம் வந்து எங்கள் அப்பா போட்டு தருவாங்க. அதுக்கப்புறம் பைண்டிங் பண்ண கொடுப்போம். பைண்டிங் பண்ண கொடுத்து அதுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். நம்ம புக்கு அழகாக இருக்கணும், அதுக்கு லேபிள் வெட்டி. இப்போல்லாம் அந்த மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி தெரியலை. அந்த ஸ்கூல் ரீஓப்பன் டே வரப்போகுது அப்படின்னாலே வந்து ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி எல்லாமே வீட்டில் வந்து பரபரப்பாக இருக்கும், என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அந்த நம்ம மலரும் நினைவுகளை வந்து நம்ம இப்போ ஷேர் பண்ணுவோம். என்ன அப்படின்னா, நான் டீ குடிச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். சரியா? நம்மளுடைய காலத்தில் வந்து நம்மளுடைய ஸ்கூல் பேக் வந்து நீங்கள் என்ன மாதிரியான பேக்லாம் கொண்டுட்டு போனீங்க? இப்போ எனக்கு வந்து 46 வயசு ஆகுது அப்படின்னா, நான் ஸ்கூலுக்கு படிக்கும்போது ஒரு 5ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னாலே 36 வருஷத்துக்கு முன்னாடி போனேன். 10ஆம் கிளாஸில் 10 வயசில் நான் 5 படிச்சிருப்பேன். ஸோ அந்த டைமில் அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாட்டர் பாட்டில் வந்து நம்ம வீட்டில் என்ன தந்திருப்பாங்க, பேக் வந்து நம்ம என்ன கொண்டு போயிருக்கோம், இப்போ உள்ள குழந்தைங்க பேக் என்ன கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம வந்து இந்த இதில் வந்து விவாதிக்க போகிறோம். சரியா? அப்போதைக்கு உள்ளதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்குது, என்னென்ன பொறுப்புணர்ச்சிகள்லாம் பிள்ளைகள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்க்க போகிறோம். டீ குடிச்சிட்டு வரேன். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து நான் வந்து டீயும் அடையும் வந்து சாப்பிட்டு வந்துட்டேன். இனிப்பு இல்லாத டீ தான். வீட்டிலனா கொஞ்சம் சுகர் போட்டுருவேன். சுகர் இல்லாத டீயாக பார்த்து வாங்கிட்டு வந்துட்டாங்க, குடிச்சாச்சு. சரி, இப்போ வந்து நீங்களும் வந்து சொல்கிறீங்க, நானும் வந்து சொல்கிறேன். சரியா? நான் வந்து என்னுடைய ஸ்கூல் டைமில் விவரம் தெரிஞ்ச பிறகு, சரியா, விவரம் தெரிஞ்ச பிறகு 6th ஸ்டாண்டர்டில் வந்து நான் வந்து சேர்ந்து தூத்துக்குடியில் உள்ள ஆரோக்கியபுரம் விவிடி மெமோரியல் ஹைஸ்கூலில் தான் வந்து நான் வந்து 6ஆம் கிளாஸ்க்கு வந்து எங்கள் அம்மா வந்து சேர்த்து விட்டாங்க. 6லேருந்து 10th வரைக்கும் அங்கே படித்தேன். அப்போ வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம நோட் புக் வைக்கிறதுக்கு எங்கள் அம்மா தொட்டி கூடை அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். நம்ம இந்த சதுரமாக ஒரு கூடை இருக்குல்ல, இப்போல்லாம் அதுக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்குலாம் வந்து மெட்டர்னிட்டி பேக் ரெடி பண்ணுறதுக்குலாம் நிறைய பேர் அந்த கூடை வந்து இப்போ கொண்டு போகிறீங்க. ஸோ வந்து அந்த கூடை தான் வந்து தொட்டி கூடை. அந்த கூடை தான் எங்கள் அம்மா எனக்கு வாங்கி தந்தது. அதை இடுப்பில் வச்சுக்கிட்டு எங்கள் வீடு வந்து தாளமுத்து நகரில் இருந்துச்சு. தாளமுத்து நகர்லேருந்து ஆரோக்கியபுரம் வரைக்கும் அப்போ சைக்கிள்லாம் கிடையாது, நடந்து தான் வரணும். பார்த்துக்கோங்க, மெதுவாக எனக்கு வந்து கொஞ்சம் கால் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதை மெதுவாக நடந்து நான் அவ்வளோ தூரம், எவ்வளோ தூரம் இருக்கும், அது எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குமா? 4 கிலோமீட்டர் இருக்கும். இப்படி நடந்து தான். அதுக்கப்புறம் தான் 7th தான் எங்கள் அப்பா வந்து சைக்கிள் வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஸோ தொட்டி கூடையா வாட்டர் பாட்டிலுக்கு வந்து எங்க அம்மா எதுல தருவாங்க அப்படின்னா, வீட்டுல உள்ள ஹார்லிக்ஸ் பாட்டில் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹார்லிக்ஸ் பாட்டில் காலி ஆயிருமா, உருண்டை பாட்டில் மேல ப்ளூ கலர்ல மூடி போட்டிருக்கோம். ஆமா, பாத்துக்கோங்க நண்பர்களே. அதான், அதாவது ஹார்லிக்ஸ்லாம் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்தாலும் இந்த மாதிரி பாட்டிலுக்குலாம் வந்து என்ன செய்வாங்கன்னா, பள்ளிக்கூடத்துல முன்னாடிலாம் நிறைய காணாம போகும் தெரியுமா. நம்ம ஸ்கூல்ல எல்லாம் வந்து டெய்லி தொலைச்சிருவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா பாட்டில்லாம் அதுக்கு நிறைய பாட்டில் அடுக்கி வச்சிருப்பாங்களா, அந்த பாட்டில்ல தண்ணி ஊற்றி தந்துடுவாங்க. ஆனா அதுவும் ஒரு ஜாலியாகவும் இருக்கும். பெரிய பாட்டில் வர, நான் பெரிய பாட்டில் அந்த சைட்ல தொட்டி கூட சைட்ல வச்சு கொண்டுட்டு போவேன். அப்போ பேக் வந்து தொட்டி கூட, அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ் பாட்டில். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வந்து டெவலப் ஆகி என்ன வந்துச்சு அப்படின்னா, இந்த வெள்ளை கலர்ல ஒரு மாதிரி கேன்
மண்ணெண்ணெய் கேன் மாதிரி இருக்கும். இப்போலாம் நம்ம பெரிய பெரிய கேன்ல தண்ணி இதில் வைக்காங்களா, இந்த கேன் அந்த கேன் மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் அதுக்கப்புறம் வந்து வாட்டர் பாட்டிலாக மாறிச்சு. அப்புறம் டப்பா வந்து அடுக்கு தட்டு மாதிரி இருக்கும். ஒரு தட்டு இருக்கும், அதுக்கு மேல ஒரு இது இருக்கும். அதே இல்லைன்னா இரும்பு டப்பால வந்து வீட்டுல யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி. பையங்க என்னைக்கு வந்து நீங்க புக்கே கொண்டு போக மாட்டீங்களா? பாத்துக்கோங்க வச்சுட்டு போறது. அப்புறம் இப்போ அது ரொம்பவே டெவலப் ஆகி என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா புக் எல்லாத்தையுமே ஸ்கூல்லே டெஸ்க்லயே வச்சுட்டு போயிடுறானுங்க. இப்போ உள்ள பசங்க நிறைய பேர் அதான் பண்றானுங்க. அப்ப நீங்க பாருங்க, நீங்க வந்து ஸ்கூல் இதாயிட்டு தொடங்கிட்டு எப்ப அனுப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவனை வீட்டுக்கும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நிறையவே இருக்கு. புக்கு கொண்டு போகாதவனையுமே என்ன செய்யணும், படிக்க வைக்கணும். ரிசல்ட் வந்து அவன் கரெக்டாக பாஸ் பண்ணுறதுக்கு உள்ள வழியை பார்க்கணும். சரியா? அந்த அளவுக்கு வந்து அங்கே இருக்கு. வச்சுட்டு வந்துடுவான். வீட்டில் போய் என்ன சொல்லிடுவான், எனக்கு வந்து ஹோம்ஒர்க் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவான். இப்படி நிறைய வேலைகள் இருக்கு. சரி, நம்ம இப்போ இதை பார்த்துருந்தோம், அதுக்குள்ள அங்கே அட பாவிங்களா, பாட்டி தாத்தா தான் செத்துட்டாங்கன்னு சொல்லுவீங்க, டீச்சரே செத்துட்டாங்கன்னு சொல்லிடுவீங்களா? அப்போ அந்த காமெடிகள் வந்து நிறைய நடக்கும் அப்பெல்லாம் வந்து. அதுக்கப்புறம் வந்து அட்டை ப்ரௌன் ஷீட்டு, அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் இருக்குல்ல, நியூஸ் பேப்பர் வந்து போட்டு வருவோம். நிறைய பிள்ளைங்க ப்ரௌன் ஷீட் போட்டு வந்திருக்கு அப்படின்னா நம்ம மட்டும் நியூஸ் பேப்பர் போட்டு வந்திருக்குமே அப்படின்ற மாதிரி இருக்கும். இதையும் தாண்டி இன்னும் சில பேர் வந்து பைண்டிங்லாம் வந்து பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் இப்போ நான் இந்த ஸ்கூலுக்கு இங்கேயே வந்து ஒரு 11 வருஷம் ஆயிட்டு எந்த பிள்ளைங்களுமே வந்து பைண்டிங்கே பண்றது இல்ல. ஏன் அட்டையே போட சொல்லி கேட்டாலும் பைண்டிங் பண்ணி அப்படி புதுசா இருக்கும். அடுத்த வருஷத்துக்கு ஆமா, ஏன்னா ஒரு நாள் புக் ரெண்டாவது நாள் நான் எடுத்து பார்த்ததே கிடையாது. அப்படியே இருக்கும்னு. சரி, பாத்துக்கோங்க. ரொம்ப பெருமைக்குரிய வாத்தியார் பிள்ளை வந்து எப்படி அப்படிங்கறத நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. 9th படிக்கிறதுமே எனக்கு தோசைன்னு எழுத தெரியாது. தோசைன்னு எழுத தெரியாத 9th. அப்போ பாத்துக்கோங்க. ஐயோ 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 ஐயோ, வேற எதுவும் தப்பா எழுதிரலையே? தோசை சோலைக்கு சேலைன்னு எழுதுவேன். சோலைக்கு சேலை, அது நிறைய பிள்ளைங்க வந்து இப்போ அப்படிதான் அக்கா சோலை அக்கா சேலை. தொலை எழுத்து போடுற இடத்துல வந்து போடாதுங்க. ngை அப்படிங்கிற எழுத்து சில பிள்ளைங்களுக்கு வந்து வராது. இன்னும் நிறைய பிள்ளைங்க வரவே இல்ல. அதான் நான் நிறைய காலேஜ்லாம் படிக்காங்க, லாயர்லாம் படிக்காங்க, ஒண்ணும் வர மாட்டேங்குது. குரங்கு அப்படிங்கிறது நிறைய அதெல்லாம் வந்து சில பிள்ளைங்களுக்கு வராது. இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. சரி, நான் வந்து என்ன ஃப்ளோல சொல்லிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீங்க வந்து இது பண்றீங்களா? என்ன சொல்லிட்டு இருந்தேன்? நான் 9th பிறகு தான் படிக்க ஆரம்பிச்சேன். நான் 10th 400க்கு 500க்கு 374 மார்க் எடுத்தேன். நல்லா கேட்டுக்கோங்க, 10th ஒரு 400க்கு. அப்ப அவர் என்ன இருக்காரு பாத்துக்கோங்க நண்பர்களே. 500. ஆமா. சோ அந்த நேரத்துல 374ங்கிற பெரிய மார்க். ஆமா, 374ங்கிறது ஒரு 3 இருக்கு, ஒரு 7 இருக்கு, ஒரு 4 இருக்கு. ஐடில ஸ்கில்டு லேபர் 700க்கு 626 மார்க் எடுத்தேன். ஓ, 12th வந்து ஐடி படிச்சாங்களாம். சரியா? அதனால அதுல வந்து அவர் தான் வந்து ஐடில 12th ஐடில வந்து நல்ல மார்க் எடுத்தாராம். இப்போ வந்து ஐடில வந்து ஐடி கம்பெனில வந்து பெரிய ஆளா வந்து இருந்துட்டு இருக்காரு. என்னுடைய ஒர்க் ஷாப் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஆமா, அப்படியே இருந்திருக்கும், கடையிலேயே இருந்திருக்கும். உங்க ஒர்க் ஷாப் வந்து யாருடைய பேர்ல வச்சிருந்தீங்க? அது என்ன இழுத்து பெரிய பூட்டா போட்டு மூடி, அதுவும் பாதியில போயிட்டு ஒர்க் ஷாப்பும் பாதியில போயிட்டேன்னா. சரி நண்பர்களே, ஸோ வந்து அது குச்சி. சரியா? அப்போல்லாம் நிறைய கிரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா குச்சிலாம் கிடக்கும், அதை பொறுக்கி வச்சுக்கிடுவோம். அப்புறம் பென்சில், இப்போல்லாம் வந்து நீங்கள் பிள்ளைங்க வந்து டெய்லி ஒரு பென்சில் இப்படி மொத்தமாக வாங்கி வச்சுட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. ஒரு பென்சில் வாங்கி அதை 2ஆ கட் பண்ணி கொடுத்து விடுவாங்க. இன்னொன்று பென்சில் கரையணும், அப்படியே அது இருக்கணும், இருக்கிற வரைக்கும் எழுது அப்படிம்பாங்க. இப்போ பார்த்தா நிறைய பென்சில்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா கிரவுண்டில் வந்து கிடக்கு. ஏன்னா அசால்ட்டு, அந்த பணத்தோட எல்லா பிள்ளைகளுமே அப்படிதான் வந்து பண்ணுது. அந்த அளவுக்கு அசால்ட்டா வந்து போட்டுட்டு போயிருது. பேனா எதுனாலும் உட்கார்ந்த இடத்துல நின்ன இடத்துல அப்படியே போட்டுருது. நாளைக்கு வேற வாங்கிக்கலாம். இல்லைன்னா என்ன பண்றது, கிளாஸ்ல வந்து நின்றுட்டு அந்த டைம்ல எழுத சொல்லும் போது பக்கத்துல உள்ளவன்ட்ட கடன் வாங்குறதுக்கு. இந்த மாதிரி பொறுப்பு உணர்ச்சிகள் வந்து இப்போ உள்ள பசங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் அப்போ உள்ள பிள்ளைங்க வீட்டுக்கு வந்து பெற்றோர்களுக்கும் வந்து ரொம்ப பயப்படுவாங்க. வீட்டுல வந்து காணோம்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் வந்து அது இருந்துச்சு. இன்னொன்னு பயம், ரெஸ்பெக்ட், மரியாதையுடன் கலந்த பயம் இருந்துச்சு பேரண்ட்ஸ்க்கு வந்து. இப்போ வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்களும் உங்கள் வீட்டில் பிள்ளைங்களாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள். தென் வந்து நீங்கள் என்னுடைய ஏஜ் உள்ளவங்களா இருந்தால் படிச்சிருந்தீங்கன்னா நீங்களாம் வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். பிள்ளைகளே இப்போ வந்து நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்து உங்களுக்கு வந்து நல்லா தரமான நாகரிகமான பேக்குகள் வாங்கி கொடுக்காங்க. வாட்டர் பாட்டில்லாம் வந்து அப்போ நாங்கள் எப்படிலாம் கொண்டுட்டு போனோம், சும்மா சாதாரண. இப்போவும் வந்து இந்த டொரினோ பாட்டில் கொண்டு போகிற பிள்ளைங்களும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்காங்களான்னு சொல்லுங்கள். அது கொண்டுட்டு போகிறாங்க. உங்களுக்கு இப்போ நல்ல தரமான வாட்டர்
வாட்டர் பாட்டில், அப்புறம் சாப்பாடு சட்டி வந்து ஹீட்டாக இருக்கிற மாதிரி பிளாஸ்டிக்கில், அப்புறம் அதுக்கு தனியாக லஞ்ச் பேக்கு, எப்போ எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து பேரண்ட்ஸ் செஞ்சு தராங்க. சைக்கிள் இல்லாத பிள்ளை ஸ்கூலுக்கு போனீங்கன்னா சைக்கிள் இல்லாத பிள்ளைங்க இல்லை. அதுவும் வந்து மெட்ரிகுலேஷன் அப்புறம் வேறு இதுலலாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ்கள் பண்ணுற சலுகைகளே தனி. பட் எங்களுடைய பிள்ளைங்கள், எங்கள்கிட்ட படிக்கிற பிள்ளைங்கள் பல்வேறு சூழ்நிலைகள்ல இருந்து அவங்க வந்து வராங்க. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஃபேமிலி ரீதியாகவும் நிறைய அஃபெக்ட் ஆகி இருக்கிற குழந்தைங்க கூட நல்லா படிக்கிறதுக்குள்ள நாலேஜ் இருந்தும் அவங்களுக்கு படிக்க முடியாத சூழ்நிலை, அதாவது மைண்ட் செட் இல்லை. அப்படிப்பட்ட பிள்ளைங்களையும் நாங்கள் வந்து கைட் பண்ணி கவுன்சிலிங் கொடுத்து அந்த பிள்ளைங்களையும் ஒரு மேலே ஒரு நிலைக்கு கொண்டு வர்றது தான் வந்து அரசு பள்ளி அப்படிங்கிறதுல நான் உண்மைக்குமே வந்து ரொம்ப வந்து பெருமையாவே வந்து சொல்லிக்குவேன். சும்மா வந்து நிறைய பேர் நீங்க அங்க வச்சீங்களா, நீங்க இங்க வச்சீங்களா, நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப எங்க ஸ்கூல்ல 489 மதிப்பெண்கள் வந்து கொடுத்துருக்காங்க, பிள்ளைங்க வந்து வாங்கியிருக்கு. 25 பிள்ளைகளுக்கு மேல 400 மார்க் வந்து எடுத்திருக்காங்க. தமிழ் மீடியம் ஒன்று, இங்கிலீஷ் மீடியம் ஒன்று தான். 81 பிள்ளைங்க எழுதுனாங்க. இவ்வளோ பிள்ளைங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய பிள்ளைங்க 1980 அந்த மார்க்ல வந்து எக்கச்சக்கமான பிள்ளைங்க வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து நாலேஜையும் அந்த பிள்ளைகளுக்குள்ள படிக்கிறதுக்குள்ள திறமையை அறிந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமே வந்து ஒரே மாதிரியான கெப்பாசிட்டி வந்து இருக்காது. அப்படித்தானே பிள்ளைகள் வந்து டிஃபர் ஆகும். ஆனால் நம்ம அதை கண்டறிஞ்சு எந்த பிள்ளைக்கு என்ன மாதிரி கொடுத்தோம்னா இந்த பிள்ளை அடுத்த நிலைமைக்கு போகும். வலுசா வந்து படிப்புனாலே படிக்கிற பிள்ளை, எழுத வாசிக்க தெரியாத பிள்ளை கொண்டு போய் நம்ம பெரிய லெவலில் சொல்லி கொடுத்தாலும் அந்த பிள்ளைக்கு முடியாது. ஸோ பிரிச்சு நீங்க வந்து நாங்கள் சொல்லி கொடுக்குறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில மட்டும்தான். அதே மாதிரி தன் ஸ்கூல்லேயே படிச்சு நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிற பிள்ளைகளை மட்டும் வச்சுக்கிட்டு மதிப்பெண்கள் எடுக்காத பிள்ளைகளை அடுத்த ஸ்கூல்களுக்கு வந்து அனுப்பி விடுற நிலைமை வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல வந்து நிறையவே இருக்குது. பட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து அப்படி கிடையாது. ஒண்ணுமே தெரியாம வேற ஸ்கூல்ல இருந்து வெளியே அனுப்பி விடுற பிள்ளைகளை கூட தாயுள்ளத்தோடு, இப்ப நம்ம வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடு நம்ம அப்படின்ற மாதிரி வேற இடத்துல இருந்தெல்லாம் நம்ம எல்லாம் வந்து ஆதரிக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பிரைவேட்ல இருந்து வர்ற பிள்ளைகளையுமே நாங்க அணைச்சி அந்த பிள்ளைகளுக்கு தனியா மலர் மொட்டுகள் அவங்களுக்கு 1ஆம் கிளாஸ் பிள்ளைல மாதிரி 9th ஸ்டாண்டர்ட்ல அவங்களுக்கு எழுதலாம் சொல்லி கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு மதிப்பெண்கள் ஓரியன்டா மட்டும் இல்லாம கொஞ்சமாவது அந்த பிள்ளை வாசிக்காது தெரியட்டும், சரியா, இவ்வளவு மார்க் எடுக்கணும், மற்ற பிள்ளைல மாதிரி பாசம் அந்த மாதிரி கூட நினைக்காம கொஞ்சமாவது ஒரு வெளி உலகத்துல வந்து ஒரு பேர் வாசிக்கிறதுக்கு, ஒரு பஸ்ல உள்ள நேமு தன்னுடைய கையெழுத்து எதுலையும் போடும்போது அதை வாசிக்கக்கூடிய ஒரு இது தெரியட்டும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நாங்க வந்து கொண்டுட்டு வர்றதுல நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். ஸோ பிள்ளைங்கள் எல்லாருமே யோசிச்சு பாருங்க, உங்களுடைய பேரண்ட்ஸ்கள் வந்து அந்த காலத்துல வந்து எப்படி கஷ்டப்பட்டு எந்த விதமான ஒரு இல்லாம படிச்சு எப்படி வந்திருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு எல்லா சலுகைகள் இருந்து நீங்க வந்து எந்த மாதிரி இருக்கீங்க, எந்த மாதிரி கல்விக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிறீங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, செய்யுங்க. இதுதான் வந்து இந்த கல்வியாண்டுல நான் உங்களுக்கு கொடுக்குற அறிவுரை. உங்களுக்கு மட்டும் இல்லை, என்னுடைய பிள்ளைகளுக்குமே வந்து கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இதுலையுமே வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிள்ளைகள் வந்து மோஸ்ட்லி பார்க்காட்டாலும் பேரண்ட்ஸ் பார்ப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக வீட்டில் சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான். ஆசிரியர்களிடம் இருக்கிற நேரத்தை தவிர பிள்ளைங்க வந்து ஒன்று வீட்டில் அதிகமாக, 2வது பள்ளிக்கூடத்தில் தான் இருக்காங்க. 2 பேரும் வந்து தாய் பேரண்ட்ஸ்க்கு அப்புறமா ஆசிரியர்கள் வந்து அந்த பிள்ளைகளை வந்து நல்லபடியாக உருவாக்குவதில் பொறுப்புள்ளவராக இருக்கிறாங்க. ஒரு 2 பிள்ளைகளே வந்து பார்க்கறதுக்கு வந்து நீங்க இவ்வளவு கஷ்டப்படும் போது ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒரு குணநலங்களோடு இருக்கும். எல்லாத்தையுமே அனுசரிச்சு அதை வந்து பார்த்து பிள்ளைகளை வந்து ஒரு உருவாக்குவதில் உள்ள இந்த ஆசிரிய பணியை வந்து செய்வதில் வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆசிரிய பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி அப்படின்ன மாதிரி பள்ளிக்கூடத்தினுடைய நம்மளுடைய வேலைகளாக இருக்கட்டும், நம்மளுடைய எல்லாத்தையுமே வந்து கரெக்டான முறையில் வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுல ரொம்பவே வந்து நான் பெருமை கொள்கின்றேன். இப்போ வந்து வந்தாச்சு, நம்ம வந்து எங்கே வந்து ஜாமான் வாங்க வரணுமோ அங்கே வந்து நம்ம வந்து வந்தாச்சு. எப்படி போகிறான் பாரு, வண்டியில் காரில் கொண்டு இடிச்சிருவோம் போல், அப்படி போகிறான். வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம கார் பார்க்கிங் வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம வாங்குற இடத்துக்கு எங்கே வாங்க வந்திருக்கோமோ அங்கே வந்து வந்துட்டோம். ஹைபர் மார்க்கெட்டுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ நேரத்தில் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்திருக்கேன், கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் எல்லாமே ஃபுல்லாகவே கார் பார்க்கிங்காக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரரு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். அரை மணி நேரத்துக்கு மேலே வந்து அவர் தேடிக்கிட்டே இருக்கார். செருப்பு கிடைக்கவே இல்லையா கடைசி வரைக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் கழித்து சொல்கிறாங்க, ஒரு செருப்பு மட்டும் கிடச்சிருக்கிறது, இன்னொரு செருப்பை காணும் அப்படின்னு சொல்லிட்டு. கிடச்சிட்டா? நல்லா இருக்கு. 2 இருக்கா? பிகிலு ரேட்டு முக்கியம். பிகிலு ரேட்டு முக்கியம். நண்பர்களே,
நாம தான் இன்னைக்கு வந்து வாங்குறோம் அப்படின்னு பார்த்தா பெரும்பாலான பேரண்ட்ஸும் பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு தான் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. செம்ம கூட்டம் நண்பர்களே. இன்னும் நான் வந்து பேனா இந்த மாதிரி ஐட்டம்ஸ், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எந்த இதுவும் நான் வாங்கலை. ஏன்னா உள்ளே போக முடியல, ஆல்ரெடி இருக்கிறது தான். ஸோ லஞ்ச் பேக் இருக்குது பார்த்தீங்களா, லஞ்ச் பேக் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து செப்பல் வாங்கியிருக்கேன். அப்புறம் இவங்களுக்கும் செப்பல் வாங்கியிருக்கேன். பார்த்தீங்களா பின்னால் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சரித்து குட்டிக்கு க்யூட்டான அழகான ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். எடுங்க கட்டிமா பார்ப்போம், காட்டுறேனே. ஓகேவா? பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஸ்கூலுக்கே போக ஆரம்பிக்காது எங்கள் சரித்து குட்டிக்குமே அட்வான்ஸாக வந்து நிறைய திங்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன். அதில் இந்த ட்ரெஸ்ஸு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இந்த ட்ரெஸ் வந்து சரியா, ஏன்னா பொம்பளை பிள்ளைக்கு நம்ம போட்டு எவ்வளோ நாளும் அழகு பார்க்கலாம். இது வந்து அந்த மேலே உள்ள டாப்பை பார்த்துக்கோங்க, கீழே வந்து ஸ்கர்ட் பேட்டர்னில் நல்லா ரோப்பும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சரித்து வந்து ரொம்ப குட்டியாக தானே இருக்கா, ஸோ அதனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ட்ரெஸ் வந்து எவ்வளோ 1030 சூப்பராக இருக்குது. கிளாத்தும் வந்து நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்குது பார்த்துக்கோங்க. இந்தாங்க. அடுத்தது வந்து அவங்களுக்குன்னு குட்டி பேக்கு. அவங்களுக்கு வந்து வீட்டில் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பேக் வந்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம நல்ல ஒரு மாம்பழ எல்லோ கலரில் இங்கே பாருங்கள் பொம்மை அவங்களுக்கு இங்கே வந்து அவங்க போடுற மாதிரி பின்னால். சரி, அவள் வந்து வீட்டுக்கு வந்து வந்தானா பால் மம்மு கொண்டு வருவா பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் கொண்டு வருவாளா. அதில் நான் இப்போ சரித்து ஐயாமா இதை வைக்கட்டுமாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவா நண்பர்களே. அவள் இதை மட்டும் தான் வைக்கணுமா, என் பாட்டில் வச்சா பிஞ்சிருமா அப்படி தானே கடிமை சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு வைக்க விட மாட்டேன் பார்த்துக்கோங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பேக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போடுற மாதிரி ஃப்ராக்ஸு எடுங்க, நல்ல காட்டன் ஃப்ராக்ஸ். இந்த மோஸ்ட்லி வந்து சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் எல்லாருமே வந்து அந்த மாதிரியே வந்து எடுங்க, சரியா? பார்த்தீங்களா, இந்த ஃப்ராக்கு கலரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் கலரில் தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் வந்து நல்ல ஒரு லாவெண்டர் அண்டு வயலட், நல்ல சாஃப்டாக இருக்குது. அப்படி சாஃப்டாக பட்டுக்குட்டி போல். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து இன்னர் வந்து வாங்கியிருக்கேன். இந்தாங்க உள்ள வச்சுருந்தேன், அந்த இதுக்குள்ள இன்னர் வந்து வாங்கியிருக்கு, சரியா? அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பெட்ஷீட் வந்து வாங்கியிருக்கேன். தருவேக்குளம் ஹோம்லையும் ஒரு 4-5 பெட்ஷீட் வந்து ஏற்கனவே வாங்கியிருக்கோம். பெட்ஷீட் அங்கே தாராளமாகவே இருக்குது. இப்போ இங்கே வந்து நம்ம ரூமுக்கு வந்து 2 ரூமுக்கும் போடுறதுக்காக நல்லா மேட்சாக வந்து ஒரு இதில் டார்க் பிங்க் தான் வாங்கணும் பார்த்துக்கோங்க. லேவெண்டரும் டார்க் பிங்கும் கலந்த மாதிரி. ஏன்னா ரொம்ப லைட் கலர் அப்படின்னாலும் எங்கள் வீட்டுக்கார் வந்து ரொம்ப அழுக்காக்கிடுவார். ஏன்னா எப்போ பார்த்தாலும் சப்பலோடய அலையிறதா மேலே பெட்ஷீட்டில் ஏறி அழுக்காக்கிடுவாங்க. அதனால எங்கள் வீட்டில் கரண்ட் நடு வீட்டில் உட்கார வச்சு நாங்கள் எல்லாரும் சுற்றி உட்காந்துருப்போம். ஆமாம், அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அப்புறம் இன்னொன்று நல்லா சிவப்பாக கலராக. அப்புறம் வந்து இன்னொன்று கலர் வந்து என்ன கலர் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா லைட்டு கனகாமரமும் பிங்க்கும் அந்த மாதிரி விரிச்சப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா சூப்பராக இருந்துச்சு. இந்த 2 பெட்ஷீட்டும் வாங்கியிருக்கேன். இது வந்து 1000 ரேஞ்சு, 1200 and something, பட் வந்து குறைச்சி 975 போட்டிருக்காங்க. அப்புறம் எனக்கு லஞ்ச் பேக்கு, ஒரு பேக்கு, பேனா பென்சில் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு 400 something ஒரு பேக் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 2 லஞ்ச் பேக் வாங்கியிருக்கேன் மாற்றி எங்கள் வீட்டுக்கார மாற்றி கொண்டுட்டு போ அப்படின்ட்டாரு. ஏன்னா நம்ம தானே அலசணும், அதனால அதுக்குதாங்க. இப்போ அவங்க நான் மறந்து வச்சுட்டு வந்துடுவேன். கடையில் சின்னதுரை எங்கேயாவது நம்ம ட்ரெஸ் எடுக்க போனோம் அப்படின்னா அங்கேயே மறந்து வச்சுட்டு வந்துடுறது. ஸோ அதனால 2 லஞ்ச் பேக்கு, அப்புறம் பேக்கு. வேற என்ன வாங்கியிருக்கோம்? செப்பல். இவங்களுக்கு வந்து செப்பல். ஆமாம், இவங்களுக்கும் வந்து நல்லா கிராண்டாக ஒரு செப்பல் வாங்கியாச்சு. இவ்வளோ வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இனிமே போய் சரித்து குட்டிக்கு நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஓகேவா? அதை நாளைக்கு வீடியோவில் பாருங்கள். அப்புறம் இன்னொரு இதுவும் இருக்குது, சர்ப்ரைஸ். அதுவும் நான் உங்களுக்கு நாளைக்கு வந்து சொல்கிறேன், சரியா? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நாளைக்கு வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. நானும் ரொம்ப குதூகலமாக இருக்கேன், உற்சாகமாக இருக்கின்றோம். இன்னொரு ஆள் தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அந்த ஆள் சொல்லிகிட்டே இருக்குது, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்ன மாதிரி, என் பொண்டாட்டி ஸ்கூலுக்கு போயிட்டா அப்படின்னு. நண்பர்களே, அது எதுக்குன்னு கேளுங்களேன். எதுக்காக? வேலை வந்து நம்ம வந்து நம்மளுக்கு வந்து நீட்டாக இருக்கணும். எடுத்த பொருளை எடுத்து அங்கே அப்படி போடும்போது நான் என்ன இது இப்படி இருக்கு, என்ன இது இப்படி இருக்கணுமா, சொல்லு இன்னும் நிறைய ஒன்று எதிர்பார்க்கேன், சொல்லு அப்படிங்கிறது. இப்போ அதுல இருந்து உங்களுக்கு விடுதலையா அந்த சொல்லு. டீச்சர் தான், எங்க அப்பா வாத்தியாரா இருந்தாரு. அவரும் இதே மாதிரி தான் பண்ணிட்டே இருப்பாரு. எனக்கு ஒரு பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருந்த பள்ளிக்கூடத்துல ஒரு டீச்சர் இருந்த மாதிரி தான் இருக்கு. நாளைக்கும் ஒரு சின்ன பிள்ளைய கொண்டு ஸ்கூல்ல விட்ட மாதிரி இருக்கு. பாத்தீங்களா? அதனால அவரு தான் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு பாத்துக்கோங்க, எப்பா ஸ்கூலுக்கு போறாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, நீங்களும் உங்க குட்டீஸ்க்குள்ள பாருங்க. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி,
ஆதிபகவன் முதல் கொண்டே உணரவை தாய் தாயே. எழுத்தை அறிவித்தவன் இறைவன் ஆவான். அந்த பணியை செய்கின்ற நான் ரொம்ப 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 பெருமைப்படுகிறேன். ஓகேவா? ஹாப்பி ஜர்னி.